எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஊதிய உயர்வு சம்பந்தமாக தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு படப்பிடிப்பெல்லாம் முடிக்கப்பட்டிருக்க காலகட்டத்தில் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் ஒரு செயற்குழு போட்டு இயக்குனர் இணை துணை உதவி இயக்குநர்களுடைய ஊதிய உயர்வு சம்பந்தமாக நாங்கள் கடந்த 27/5/2011 ஒரு கடிதம் சம்மேளனத்துக்கு கொடுத்துருந்தோம். அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே பேச்சுவார்த்தை தயாரிப்பாளர் சங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தியும் எங்கள் சங்க உறுப்பினர்களுக்கான ஊதிய உயர்வு இன்னும் உயர்த்தப்படாத காரணத்தினாலும் இப்பொழுது ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கிற இந்த காலகட்டத்தில் இயக்குனருக்கும் இணை துணை உதவி இயக்குனருக்குமான சம்பளம் ஒப்பந்தம் இல்லாத இயக்குனருக்கும் பேசிக் சம்பளம், இயக்குனருக்கும் இணை துணை உதவி இயக்குனருக்குமான சம்பளத்தை இப்போ நாங்கள் இயக்குனர் சங்கம் அறிவிக்கிறோம். அதில் ஒரு படத்துக்கு தயாரிப்பாளருடன் ஒப்பந்தம் இல்லைன்னா ஒரு இயக்குனருக்கு ரூபாய் 10 லட்சம் தரப்பட வேண்டும். அதே மாதிரி ஒப்பந்தம் இல்லாத இணை துணை உதவி இயக்குனர்களுக்கு இணை இயக்குனருக்கு ஒரு படத்திற்கு ரூபாய் 4 லட்சமும் துணை இயக்குனருக்கு ரூபாய் 3 லட்சமும் முதல் நிலை உதவி இயக்குனருக்கு ரூபாய் 2 லட்சமும் இரண்டாம் நிலை உதவி இயக்குனருக்கு ரூபாய் 1 லட்சமும் தரப்பட வேண்டும். அப்படி இது தவிர ஷூட்டிங் நாட்களில் ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது. அந்த மாதிரியான காலகட்டத்தில் இதுவரைக்கும் வெறும் ரொம்ப கம்மியான ஒரு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு ஒரு இயக்குனர்கிட்டருந்து அவங்க வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் ஒரு முதல் பட இயக்குனருக்கு வந்து பேட்டா ஒரு நாளைக்கு பேட்டா வந்து ரூபாய் 1000 ரூபாயும் உள்ளூரில் வெளியூருக்கு ரூபாய் 1200 மன்னிக்கணும். இணை இயக்குனருக்கு 500 ரூபாய் லோக்கலில், அவுடோர் வந்து 600 ரூபாய். துணை இயக்குனருக்கு லோக்கலில் 400 ரூபாய், அவுடோர் 500 ரூபாய். முதல் நிலை உதவி இயக்குனருக்கு லோக்கலில் 300 ரூபாய், அவுடோர் 400 ரூபாய். இரண்டாம் நிலை உதவி இயக்குனருக்கு லோக்கலில் 200 ரூபாயும் அவுடோரில் 300 ரூபாயும் பேட்டா இனிமேல் கொடுக்கணும் அப்படின்றத தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இது ஷூட்டிங் டைமில். இது இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் இந்த மாதிரியான காலகட்டங்களில் இதில் 50% இப்போ சொன்ன அமௌண்ட்லேருந்து 50% பேட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம். இனி வரும் காலங்களில் ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கும் ஊதியம் இணை துணை உதவி இயக்குநர்களுக்கு ஃபைனல் மிக்ஸுக்கு முன்னாலே, படத்தோட ஃபைனல் மிக்ஸ் முடிகிறதுக்கு முன்னாலேயே இந்த செட்டில்மெண்ட் முடிச்சிடணும் அப்படின்றது சொல்லுது. ஆமாம், வித்தவுட் பேலன்ஸ். இதுக்கடுத்து ஒரு 5 இது வரைக்கும் பெப்சியோடையும் தொழிலாளர் சம்மேளனத்தோடையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இயக்குனர் சங்கம் சார்பாக ஒப்பந்தம் இருந்திருக்கு. அந்த ஒப்பந்தத்தோட இதுவரை புத்தக வடிவில் இருந்திருக்கு. அதை தாண்டி இப்போ ஒரு 4 ஷரத்துக்களை புதிதாக நாங்கள் இயக்குனர் சங்கம் அறிவிக்குது. இந்த 4 ஷரத்துக்கள் இனிமேல் கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டும். அது இல்லாமல் இனிமேல் எந்த ஒப்பந்தமும் நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தோடு போடுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு இயக்குனர் சங்கம் செயற்குழு தீர்மானம் செஞ்சிருக்கு. அந்த 4 ஷரத்துக்களை நான் உங்களுக்கு படிச்சிருப்பேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் எக்காரணம் கொண்டும் ஒப்பந்தம் செய்து கொள்ளாமல் எந்த திரைப்படத்திலும் வேலை செய்யக்கூடாது. ஒப்பந்தத்தின் நகல் இயக்குனர் சங்கத்தில் கண்டிப்பாக ஒப்படைக்கப்பட வேண்டும். திரைப்படத்தின் இயக்குனரே கதை திரைக்கதை உரையாடலுக்கு பொறுப்பேற்கும் போது கதை திரைக்கதை உரையாடலுக்கு என்று தனி ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனிமேல் திரைப்படத்தின் தணிக்கை சான்றிதழுக்காக தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்திடமிருந்து குறிப்பிட்ட திரைப்படத்தின் தடையில்லாமல் சான்றிதழ் பெற வேண்டும், தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும். அதன் பிறகு தயாரிப்பாளர் சங்கம் படம் தணிக்கைக்காக தடையில்லா சான்றிதழை தணிக்கை அலுவலகத்திற்கு வழங்க வேண்டும். அது என்னன்னு உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சென்சார் போர்டுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் தான் ஒரு படத்துக்கு என்ஓசி கொடுக்கணும். அப்போ என்ன நடந்துருது, ஒவ்வொரு படத்தோட முடிவுலையும் பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே இயக்குனருக்கான செட்டில்மெண்ட் பேட்டா அது பேலன்ஸ் வச்சுருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கான செட்டில்மெண்ட் பேலன்ஸ் வச்சுருக்காங்க, டைட்டிலேருந்து பேர் எடுத்துடுறாங்க. ஒரு இயக்குனருடைய பேர் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து இயக்குனர் பேரே இல்லாமல் ஒரு இசை வெளியீட்டு விழா நடக்குது. அதுக்கு தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் அத்தனை பேரும் கலந்துக்கிறாங்க.
அது எப்படி நானும் பொருளாளரும் போய் சொல்லிட்டு வர்றோம். இயக்குனர் பெயர் இல்லாமல் ஒரு திரைப்பட விழா நடக்குது, அதுக்கு நீங்கள் நிர்வாகிகள் நீங்கள் கலந்துக்க கூடாதுன்னு நாங்கள் சொல்லியும் அவர்கள் திரும்ப கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இயக்குநர்கள் சங்கத்தை அவர்கள் அவமதிக்கிறார்கள்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதனால் இனிமேல் ஒவ்வொரு படத்துக்கும் என்ஓசி அவங்க சென்சார் போர்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் டைரக்டர் யூனியன்லேருந்து ஒரு என்ஓசி வாங்கணும். டைரக்டர் இந்த படத்துக்கான என்ஓசி எதுவும் பிரச்சனை இருக்கான்னு நாங்கள் ஒரு என்ஓசி கொடுத்துட்டு எங்ககிட்ட இருந்து வாங்கி அதுக்கப்புறம் அவங்க சென்சார் போர்டுக்கு கொடுக்கணும். அப்புறம் இதுவரைக்கும் தயாரிப்பாளர் சங்கம், வர்த்தக சபை, கில்டு இந்த 3ல் தான் டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இனி வரும் காலங்களில் தயாரிப்பாளர் சங்கம், வர்த்தக சபை, கில்டு ஆகிய இடங்களில் திரைப்படங்களின் தலைப்பை பதிவு செய்வதை போன்று நமது உறுப்பினர்களின் நலனை கருதி இயக்குநர்களின் சங்கத்திலேயே படத்தலைப்பை பதிவு செய்து கொள்ள ஏற்பாடு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது.